இதை சாப்பிட்டா ரஞ்சிதா நாளைக்கு நைட்டு வரைக்கும் செம்ம தூக்கத்தில் இருப்பா. இதை எப்படியாவது ரஞ்சிதாவுக்கு கொடுக்கணுமே. நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா தூக்கி போட்டுருவா. தர்ஷுமா, இதோ வரேன்ப்பா. நீங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். அது அப்பா உன் ஃபேவரட் கேக் அண்ட் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன்னா கொடுக்க மறந்துட்டேமா. இரு கொடுக்குறேன். இந்தா. தேங்க்ஸ்ப்பா. வாங்கப்பா விளையாடலாம். அதுக்கு முன்னாடி குட்டிமா அப்பாவுக்கு ஒரு குட்டி வேலை செய்யணும். இந்த ஆப்பிள். அப்பா, எனக்கு ஆப்பிளே பிடிக்காது. இல்லடா, இது உனக்கு இல்லடாமா, ரஞ்சிதா சித்திக்கு. சித்தி வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்மா, அது ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. வந்ததுல இருந்து அவங்க அழுதுட்டே இருக்காங்க. பார்த்தல? ஆமாப்பா, சித்தி ரொம்ப பாவம். சித்தியை விளையாட கூப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதான் நானும் கூப்பிடல. வெரி குட் குட்டிமா. சித்தி டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால சரியாவே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இதை கொடுத்தா கூட வேணான்னு தான் சொல்லுவாங்க. நீ அவங்கள விடவே கூடாது. கம்பல் பண்ணி எப்படியாவது சாப்பிட வைக்கணும். இதை முழுசா சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ அவங்க கூடவே இருக்கணும். சரியா? ஓகேப்பா. குட்டிமா ஒரு நிமிஷம். சித்தி இந்த ஆப்பிள் ஏதுன்னு கேட்டா நீ என்ன சொல்வ? அப்பா கொடுத்தாருன்னு சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாதுமா. வீட்டுல இருந்துச்சு, நானா எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லணும். ஏன்பா போய் சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை தங்கம். இப்போ நீ அம்மா கிட்ட சண்டை போட்டு டூ காப்பிட்டேன்னு வச்சுக்கேன். அப்ப அம்மா ஏதாவது உனக்கு கொடுத்தா நீ சாப்பிடுவியா? மாட்டேன். அதே மாதிரிதான் சித்தி என் கூட சண்டை போட்டு டூக்கா விட்டாங்க. அது பெரியவங்க பிரச்சனை சொல்லும், உனக்கு சொன்னா புரியாது. சித்தி நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். அவங்க என்னதான் சண்டை போட்டாலும் கோச்சிக்கிட்டாலும் நாம தானே அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். இவரு நான் தான் இந்த ஆப்பிள கொடுக்க சொன்னேன்னு தெரிஞ்சா சித்தி கண்டிப்பா இது சாப்பிடவே மாட்டாங்க. அதான் உன்னை மாத்தி சொல்ல சொன்னேன், புரியுதா? இங்க பாரு, சித்திய எப்படியாவது இந்த ஆப்பிள சாப்பிட வைக்கணும். ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதா போய் சொல்லலாம், தப்பு இல்ல செல்லம். ஓகேப்பா. குட் கேர்ள். நான் சொன்னதை மறந்துடாத. சித்தி முழுசா இந்த ஆப்பிள சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ கீழே இறங்கி வரணும், புரியுதா? சரிப்பா. சரி போய் கொடு. Have a deep, sorry, long sleep. என்னடா அப்படி பாக்குற? என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சித்தி? ரொம்ப பிடிக்குமே. நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? பதில் சொல்லுங்க சித்தி. நான் என்ன சொன்னாலும் கேப்பீங்களா? கேப்பனே. அப்படின்னா இந்த ஆப்பிள சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாண்டாமா, நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு தான் சாக்லேட் கேக் எல்லாம் இருக்குல, நீங்க சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலடாமா, எதுவும் சாப்பிடணும்னு தோணல. என்ன கம்பல் பண்ணாத. இங்க வந்ததுல இருந்தே நீங்க சரியாவே சாப்பிடலன்னு அம்மா சொன்னாங்க. நல்லா சாப்பிட்டாதானே ஹெல்த்தியா இருக்க முடியும். என்ன மாதிரி சாப்பிடுங்க. ப்ளீஸ் டாமா, சொன்னா கேளு. சித்திக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அப்ப நான் கண்டிப்பா ஆப்பிள் சாப்பிட்டாகணும். டெய்லியும் ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம டாக்டர் கிட்ட போவேன்னு அம்மா சொல்வாங்க. சாப்பிடுங்க. ப்ளீஸ் தர்ஷுக்குட்டி, வேண்டாம். ப்ளீஸ் சித்தி, என் பட்டுல, என் செல்லோல, என் தங்கோல சாப்பிடுங்க சித்தி. இப்ப நீங்க ஆப்பிள் சாப்பிடலனா நான் உங்க கூட பேசவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். சரிம்மா, சித்தி உனக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன். இல்ல, மொத்த ஆப்பிளும் சாப்பிடணும். இல்லன்னா நான் உங்க கூட நான் சாப்பிட மாட்டேன், பேசவும் மாட்டேன். சரிடாம்மா, சித்தி உனக்காக சாப்பிடுறேன், குடு.
ரஞ்சிதா இந்நேரம் தூங்கியிருக்கணும். ஆப்பிளில் நான் கலந்து கொடுத்த மருந்து அவளை எப்படியும் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் எழுந்துக்க விடாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோமதியும் தூங்கிடுவா. அதுக்கப்புறம் அருண், என்னப்பா அந்த பேப்பரையே பார்த்துட்டு இருக்க? இல்லம்மா, அப்பா என்ன எழுத ட்ரை பண்ணாருன்னு யோசிக்கிறேம்மா. உன் கல்யாணம் என்னாச்சுன்னு கேட்க நினைச்சிருப்பாருடா. இல்லம்மா, அப்படின்னு கல்பனா தான் சொல்றா. ஆனா இந்த கல்பனான்ற பேரோட ஆரம்பம் கூட கா இல் தானே. ஒருவேளை அப்பா அவங்களோட பேரு தான் எழுத பார்த்தாருன்னு தோணுது. இருக்கலாம்ப்பா. கல்பனாவை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சு. அவருக்கு நினைவு திரும்பும் போதெல்லாம் அவரு கல்யாணத்தை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. அதனால அவரு கல்பனா பேரை கூட எழுத ஆரம்பிச்சிருக்கலாம் இல்ல? இல்லம்மா, ஒருவேளை அப்பா சொல்ல நினைக்கிறது வேறையா கூட இருக்கலாம்ல. வேற என்ன? அம்மா, கல்பனா மட்டும் அப்பா கூட இருக்கும்போது தான் அவருக்கு நினைவு திரும்புது. ஒவ்வொரு தடவையும் கல்பனாவை பார்க்கும்போது தான் அப்பா ரியாக்ட் பண்றாரு. அவர் என்னமோ சொல்லணும்னு தவிக்கிறாரு. கல்யாணத்தை பத்தி தான் பேச வராருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவரு சொல்ல துடிக்கிறது கல்பனாவை பத்தின விஷயமா கூட இருக்கலாம்ல. கல்பனாவை பத்தி சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? அம்மா, அது வேற ஏதாவது ஒரு ரகசியமா கூட இருக்கலாம்ல. இல்ல ஏதாவது ஒரு உண்மையா கூட இருக்கலாம்ல. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியலப்பா. அம்மா, அது வந்து புரிஞ்சிருச்சு அத்தை. அது அத்தை, ரஞ்சிதா இந்த வீட்டை விட்டு தான் போயிருக்கா. இவர் மனசை விட்டு அவளும் போல, அவ என் மேல கிளப்பி விட்ட சந்தேகமும் போல. என்னம்மா சொல்ற? கல்பனா ரொம்ப மோசமானவ. அவன் மாமாவை தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தான்னு அவ அருண் மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு போயிருக்கா அத்தை. மாமாவும் அதை தான் சொல்ல ட்ரை பண்றாருன்னு உங்க பையனும் அதான் நினைக்கிறாரு அத்தை. அருண், கல்பனா சொல்றது உண்மையா? டேய், அம்மா கேக்குறாங்களே, பதில் சொல்றா. அண்ணி, இவரால பேச முடியாது அண்ணி. ஏற்கனவே இந்த விஷயத்துல ரஞ்சிதாவோட சேர்ந்து இவரும் என்ன சந்தேகப்பட்டாரு. காலப்போக்குல அது மாறிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா மாறலங்கிறது இப்பதானே தெரியுது. என்ன பார்க்கும் போதெல்லாம் அப்பாவை கொல்ல பார்த்தாங்கிற எண்ணம் மட்டும்தான் அவர் மனசுல வரும் அத்தை. என்ன சந்தேகப்படுறவரோட ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியா வாழ முடியாது அண்ணி. இப்படி ஒரு கல்யாணம், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அண்ணி. இப்போவே எல்லா ஏற்பாட்டையும் நிறுத்திருங்க அண்ணி. இவரை ரஞ்சிதா கூடவே சேர்த்து வச்சிருங்க. கல்பனா, இப்ப எதுக்கு ரஞ்சிதா இழுத்துட்டு இருக்க? நான் இப்ப அவளை பத்தி ஏதாவது பேசினா அவ வேணான்னு முடிவு பண்ணி தான் நான் வீட்டை விட்டு போக சொன்னது. நீ எதுக்கு சும்மா சும்மா அவளே ஞாபகப்படுத்திட்டு இருக்க? இல்லனா மட்டும் நீங்க அவளை நினைக்க மாட்டீங்களா? சும்மா நடிக்காதீங்க அருண். ஹே கல்பனா, ஹே கல்பனா, கல்பனா நில்ல, கல்பனா நில்ல. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ரஞ்சிதாவை வேணாங்கிறத அவன் வாயில இருந்தே சொல்லிட்டான். இப்போ நீ ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்க? அண்ணி, என்னால இவரை நம்ப முடியாது அண்ணி. இவரை நம்பி நம்பி நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். ஹே, அம்மாவையும் இழந்துட்டு அனாதையா நின்ன எனக்கு நீங்களும் அத்தையும் தான் வாழ்க்கை கொடுத்தீங்க.
ஆனா இங்க வந்து எனக்கு கிடைச்சது என்ன? வேதனையும் அவமானமும் தானே. இந்த வீட்டை விட்டு இவரை விட்டு விலகி போறது தானே நீ சரியா இருக்க முடியும். கல்பனா, உன் ஆதங்கம் கோவம் எல்லாமே நியாயம்தாம்மா. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னு தான் நான் உன் கல்யாணத்துக்கே நாள் குறிச்சிருக்கேம்மா. அத்தை, திரும்ப திரும்ப கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க அத்தை. முன்னெல்லாம் இத பத்தி பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்போ அழுகையும் ஆத்திரமும் தான் அத்தை வருது. அத்தை, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க பையனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. உங்ககிட்ட நேரடியா சொல்ல முடியாம தான் என் மேல தப்பான இமேஜை கிரியேட் பண்ணி கல்யாணத்தின் இடத்துலான்னு பாக்குறாரு அத்தை. இந்த அளவுக்கு என்ன வெறுக்கிற ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை நரகம் ஆயிடும். அதை அனுபவிக்கிறதுக்கு பதிலா நான் தனியாவே இருந்துட்டு போறேன். கல்பனா, இந்த அத்தைக்கு கொடுக்கிற மரியாதை அவ்வளவுதானாமா? உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கேன். அதை காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா? அத்தை, உங்களையும் அண்ணியும் நான் நம்புறேன் அத்தை. ஆனா அருண், அருணை பிடிச்சிட்டு இருந்த ரஞ்சிதா இப்ப நம்ம வீட்டை விட்டு போயிட்டாமா. அவ மயக்கத்துல இருந்து இன்னும் இவன் முழுசா வெளியே வரல. அது நடக்கிற வரைக்கும் இவன் இப்படிதான் இருப்பான். அதுக்காக நீ கல்யாணமே வேண்டான்னு சொல்லுவியா? வேணான்னு நினைக்கிறது நான் இல்ல அத்தை, உங்க பையன் தான் அத்தை. அதனாலதான் மாமா எழுதின பேப்பரை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. படிக்காத ஒருத்தரை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏன் அத்தை இப்படி துடிக்கிறீங்க? டேய், அவ என்ன சொல்றான்னு கேட்டியாடா? அவ மனசு எவ்வளவு காயப்பட்டிருந்தா அவ இந்த மாதிரிலாம் பேசுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, சம்பளம் வருது. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கோன்னு நீ தானடா அவகிட்ட சொன்ன. அவ ஏன்டா இன்னும் அதை செய்யாம இருக்கா? நம்ம குடும்பத்து மேல அவளுக்கு இருக்கிற பாசம், உன் மேல வச்சிருக்கிற அன்பு, என் வார்த்தை மேல அவ வச்சிருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் எதையுமே புரிஞ்சுக்காம நீ அவளை நோகடிச்சுக்கிட்டே இருந்தா அவ இன்னும் எவ்வளவு நாள் தான் அதை தாங்குவா? பொய் சொல்லி உன்னை ஏமாத்துவா, நம்ப வச்சு கழுத்தறுப்பா. ஆனா அவளை தலையில தூக்கி வச்சு நீ கொண்டாடுவ. ஆனா இந்த குடும்பமே கதின்னு இருக்கிறவள நீ கால்ல போட்டு மிதிப்பியா? என்னடா நியாயம் இது? அம்மா, நான் சொல்றது இத பார், நீ சொல்றத எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. வாழ வைக்கிறேன்னு சொல்லிதான் அவளை நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதை என்னால காப்பாத்த முடியலன்னா அதுக்கப்புறமா நான் வாழறதுலயே அர்த்தம் இல்லடா. இவளை ஏமாத்திட்டோன்னு மனசு புழுங்கி தினம் தினம் சாகிறத விட நான் ஒரேடியா போய் சேர்ந்துறதுதான் மேலுப்பா. அம்மா, டேய், இந்த கல்யாணம் நடக்கணும், நடந்தே ஆகணும். இத தடுக்கிறதுக்காக நீ திரும்ப ஏதாவது செஞ்ச என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. எனக்கு அப்புறமா இந்த வீடு ரொம்ப நாள் நிலைக்காதுப்பா. வேதவல்லி குடும்பங்கிறதே வேரோட அழிஞ்சிரும். அது நடக்க கூடாதுன்னா கல்பனா கழுத்துல நீ தாலி கட்டணும். இல்லனா எங்க எல்லாருக்கும் மொத்தமா நீ கொள்ளி வைக்கிறதுக்கு நீ தயாராயிரு. போதுமா, போதும். நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீங்களும் மேலும் மேலும் என்ன வார்த்தையால கொல்லாதீங்கம்மா. அம்மா, என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலம்மா. யார நம்புறது, எதை நம்புறதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. நான் உயிருக்கு உயிரை நினைச்ச என் ரஞ்சிதா என்னை ஏமாத்திட்டு போயிட்டா.
எனக்கு இருந்த ஒரே ஒரு வேலை அதுவும் போயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு அடி மேல அடி மேல அடி மேல அடி விழுந்துட்டே இருந்ததுன்னா நான் எப்படிமா தாங்குவேன்? எனக்கு அந்த டென்ஷன்ல அப்படியே பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. டேய் அருண், என்னடா? ஏய் என்னடா? ஏன்டா இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு என்னால இருக்க? முடியலம்மா. இங்க பார், நீ ஒரு விஷயத்தை நம்பின, அந்த உன்னோட நம்பிக்கை பொய்யாயிடுச்சுப்பா. அது உனக்கு புரியுது இல்ல? அத ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துடணும். இத பார், அத பத்தி யோசிச்சு நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. ரஞ்சிதா போயிட்டா, வேலை போயிடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இத பாருடா, உன் அம்மா நான் இருக்கேன்ல, உன்னை நான் அப்படியே விட்டுருவேனடா. இந்த பாருடா, இந்த குடும்பத்தோட ஆதாரமே நீதான். உன்னை தாங்கி பிடிக்கதா அம்மா நான் இருக்கேன்டா. எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி உன் வாழ்க்கைய நல்லபடியா நான் மாத்தி காட்டுறேன்டா. நீ என்ன மட்டும் நம்பு, நீ வேற எதை பத்தியும் கவலைப்படாதடா. இது பாருப்பா, கண்டதையும் நினைச்சு உன் மனசு போட்டு குழப்பிக்காத. அம்மா கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாயிரு. இது பாரு, அம்மா உனக்கு நல்லதுதான்ப்பா செய்வேன். என்னம்மா அம்மாவும் பையனும் பாசத்தை பொழியறீங்க. என் கல்யாணம் முடிஞ்ச உடனே இங்க 2 பேரையும் பிரிக்கிறது தான் என் வேலையே.